கெடா கறி குழம்பு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பொடி, ஆமாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 கிலோ ஆட்டை குறிச்சு அதை அண்ணன் கையால் பக்குவமாக கட் பண்ணி எவ்வளோ பீஸு பிரியாணிக்கு தனியாக மட்டன் குழம்புக்கு தனியான்னு வெட்டியாச்சுங்க. பிரியாணி செஞ்ச வீடியோ வந்து கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கெடாக்கறி குழம்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு தவால எண்ணெய் பட்டை எல்லாம் போட்டு வதக்கி, அப்புறம் நறுக்குன புதினா கொத்தமல்லி இப்படி போட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்குறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அப்புறம் தரமாக நறுக்கி வச்ச தக்காளி போட்டு வதக்குறோங்க. உரப்புக்கு உப்பு சேர்த்தாச்சு. பதமாக பக்குவமாக நறுக்குன ஆட்டுக்கறியை சேர்த்து கிளறி விட்டாச்சுங்க. கிளறி விடுறது யாரு? நம்ம அப்பா. அப்புறம் நம்ம மஞ்சளும் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. மசாலா சேர்த்து கொதிக்க விட்டா அருமையான மட்டன் குழம்பு ரெடி. இதை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னரன்னா. அப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவருக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதுலயே தெரிய வேண்டாமாங்க அவங்க எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு. இவங்க கேட்ரின்னு அதுக்கப்புறம் பாய்ஸ் வச்சு பரிமாறுறதுக்கு எல்லாத்துக்கும் பாய்ஸ் வச்சு தரமான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. இவங்களோட கான்டாக்ட் கொடுக்குற, செக் பண்ணி கேளுங்க. எல்லா விசேஷத்துக்கும் தரமான ப்ரைஸில் செஞ்சு கொடுப்பாங்க. திருப்தியாக சாப்பிட்டு அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அண்ணன் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.